வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் சுற்றி பார்க்க வேண்டிய டாப் 10 பட்ஜெட் விசிட் பிளேசஸ் உடைய பார்ட் 2 தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பத்தாவதாக புரோக்கன் பிரிட்ஜ். இந்த இடமானது சென்னையின் மிகவும் பிரபலமான மற்றும் அழகான இடங்களில் ஒன்றாகும். இந்த பகுதியானது அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வார பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பாலமானது 1967ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பெரிய புயல் மற்றும் ஆற்று வெள்ளம் காரணமாக இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதன் பிறகு இது சரி செய்யப்படாமல் அப்படியே விடப்பட்டதால் புரோக்கன் பிரிட்ஜ் என்று பெயர் பெற்றது. இந்த இடத்தின் சிறப்பம்சமாக அஜித்தின் வாலி படத்தில் வரும் முக்கியமான காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டன. மேலும் இந்த பாலமானது பல தமிழ் திரைப்படங்களில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. இந்த இடமானது பகல் நேரங்களில் செல்வது பாதுகாப்பானது. மாலை நேரங்களில் இந்த இடத்திற்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. 9வதாக ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவில். இந்த கோவிலானது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமியின் 8 வடிவங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஆலயமாகும். இந்த கோவிலானது அஷ்டாங்க விமான முறையில் கட்டப்பட்டது. இதில் 9 தனித்துவ சன்னதிகள் 4 அடுக்குகளாக அமைந்துள்ளன. மேலும் கோவிலின் 4 நிலைகளில் லட்சுமியின் 8 வடிவங்கள் அமைந்துள்ளன. இந்த கோவிலானது காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். விசேஷ நாட்களான வெள்ளிக்கிழமைகள், ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி மற்றும் தீபாவளி நாட்களிலும் இங்கு விசேஷ பூஜைகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. 8வதாக அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். இந்த இடமானது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக சென்னையிலேயே கட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தலமாகும். இந்த ஆலயமானது கடற்கரை ஓரத்தில் வெண்ணிறத்தில் கண்கவர் கட்டிடக்கலையுடன் அமைந்துள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 11 நாட்கள் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகின்றன. 7வதாக பெசன்ட் நகர் கடற்கரை. இந்த கடற்கரையானது சென்னையின் மிக முக்கியமான மற்றும் அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். சென்னையின் மற்ற கடற்கரைகளை விட இது மிகவும் தூய்மையானது. மேலும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களுக்கும் அமைதியை விரும்புபவர்களுக்கும் இது ஒரு சொர்க்கமாக இருக்கின்றன. மெரினா கடற்கரையை போல அதிக கூட்டம் இல்லாமல் சற்று அமைதியான சூழலை கொண்டுள்ளது. மேலும் அதிகாலை சூரிய உதயத்தை பார்ப்பதற்கும் மாலை நேர காற்றை அனுபவிப்பதற்கும் இது ஒரு சிறந்த இடமாகும். இந்த கடற்கரையில் குழந்தைகளுக்காக சிறிய விளையாட்டுகளும் ராட்டினங்களும் இருக்கின்றன. மேலும் இந்த கடற்கரைக்கு அருகில் பார்க்க வேண்டிய சில இடங்கள்: அருள்மிகு அஷ்டலட்சுமி கோவில், வேளாங்கண்ணி தேவாலயம் மற்றும் தியோசோபிக்கல் சொசைட்டி. 6வதாக சென்னை கபாலீஸ்வரர் கோவில். இந்த கோவிலானது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற ஆலயமாகும். இந்த கோவிலானது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் 120 அடி உயரம் கொண்டது. இதில் உள்ள நுணுக்கமான சிற்பங்கள் புராண கதைகளை விளக்குகின்றன. இந்த கோவிலின் மேற்கே அமைந்துள்ள பிரம்மாண்டமான தெப்பக்குளம் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். மேலும் பங்குனி பெருவிழா, தெப்ப திருவிழா என பல்வேறு முக்கிய திருவிழாக்கள் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலானது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கின்றன. விசேஷ நாட்களில் இந்த நேரங்கள் மாறக்கூடும். 5வதாக அப்டவுன். இந்த இடமானது கிண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு அடியில் அமைந்துள்ளது. ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் இருப்பதால் பயணிகள் எளிதாக சென்று வரலாம். மேலும் சென்னையின் 24 மணி நேரமும் செயல்படும் உணவு மையங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. நள்ளிரவில் கூட இங்கு விதவிதமான உணவுகள் கிடைக்கின்றன. மேலும் இங்கு குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி, இசை நிகழ்ச்சிகள், புத்தக கண்காட்சிகள் போன்றவை நடைபெறுகின்றன. மேலும் வாகனம் நிறுத்தும் இடம், மெட்ரோ இணைப்பு, பாதுகாப்பான இடம் என பல்வேறு வசதிகளை கொண்டுள்ளது. 4வதாக கிண்டி சிறுவர் பூங்கா. இந்த இடமானது சென்னையின் இதய பகுதியில் அமைந்துள்ள மிகச் சிறந்த பொழுதுபோக்கு மற்றும் கல்வி சார்ந்த இடமாகும். மேலும் இந்த பூங்காவின் சிறப்பம்சங்களாக சிறு விலங்கியல் பூங்கா, பறவைகள் காப்பகம், விளையாட்டு பகுதி, இயற்கை சூழல் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இந்த பூங்காவானது காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திறந்திருக்கின்றன. மேலும் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை பூங்கா மூடப்பட்டிருக்கும். 3வதாக கிண்டி பாம்பு பண்ணை. இந்த இடமானது 1972இல் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் பாம்பு பண்ணையாகும்.
இந்த இடமானது கிண்டி சிறுவர் பூங்காவிற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. மேலும் இந்த இடத்தின் சிறப்பம்சங்களாக பல்வேறு இனங்கள், முதலைகள் மற்றும் ஆமைகள், அருங்காட்சியகம், நவீன வசதிகள் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. மேலும் குழந்தைகளுடன் செல்வதற்கு இது ஒரு சிறந்த கல்வி சார்ந்த சுற்றுலா தலமாகும். இந்த பாம்பு பண்ணையானது காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும், வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று பண்ணை மூடப்பட்டிருக்கும். இந்த இடத்திற்கு பெரியவர்களுக்கு 30 ரூபாயும், 3 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 10 ரூபாயும், மேலும் கேமரா மற்றும் வீடியோ கேமராக்களுக்கு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படுகின்றன. இரண்டாவதாக காசிமேடு ராக் பீச். இந்த இடமானது வட சென்னையில் உள்ள ராயபுரம் பகுதியில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. மற்ற கடற்கரைகளை விட இது ஒரு தனித்துவமான அனுபவத்தை தரும் இடமாகும். இந்த இடத்தின் சிறப்பம்சங்களாக கல் மற்றும் பாறைகள், கடல் காட்சி, மீன்பிடி துறைமுகம், புகைப்படம் எடுக்க சிறந்த இடமாகவும் இந்த இடம் பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த இடத்திற்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இங்கு செல்வதற்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை. இந்த இடமானது காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. முதலாவதாக எண்ணூர் பாரதியார் நகர் கடற்கரை. இந்த கடற்கரையானது மற்ற சென்னை கடற்கரைகளை விட மிகவும் மாறுபட்ட, அதே சமயம் அமைதியான ஒரு இடமாகும். குறிப்பாக எண்ணூர் எக்ஸ்பிரஸ் சாலையை ஒட்டிய இந்த இடம் அமைந்துள்ளது. இந்த கடற்கரையின் சிறப்பம்சங்களாக அலைத்தடுப்பு பாறைகள், கடலோர சாலை பயணம், அமைதியான சூழல், மீன்பிடி தொழில் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இந்த இடமானது 24 மணி நேரமும் திறந்திருக்கும். இருப்பினும் மாலை நேரங்களில் இந்த இடத்திற்கு செல்வது மிகவும் சிறந்தது. இங்கு செல்வதற்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை. நாம இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்க எங்கு சென்றுள்ளீர்கள் என்பதை வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.